KFC சிக்கன் பண்ணுவோமா? வாங்க. டட்டன். அதுக்கான தேவையான பொருள் என்னென்னா, நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அது எப்படின்னா பட்டர் மில்க்கு, பெப்பரு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை கலக்கி அந்த தண்ணியில் வந்து நம்ம எவ்வளோ கிலோ சிக்கன் எடுக்கணுமோ அதை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணியிலே எடுத்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours to 3 hours ஊறிட்டு அப்புறம் எடுத்து அதுக்கு தேவை நமக்கு ஒரு மாவுலாம் இருக்கும்ல, அது எப்படின்னா மைதா. இப்போ மைதா 50% எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கார்ன்ஃப்ளவர் 50% எடுக்கணும். அப்புறமா சேம் அந்த தூவல்ஸ், பெப்பர், மிளகாத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணணும். அது பண்ணிவிட்டு அப்புறம் ஐஸ் வாட்டரில் முக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் KFC சிக்கன் வந்துடும். இதை நீங்கள் அப்படியே செய்முறையில் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த மேரினேட் பண்ண சிக்கன். இப்படி மேரினேட் ஆகிருப்பா பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதுக்கு தேவையான மாவு எடு. மாவை எந்த மாவா? இட்லி மாவு, தோசை மாவு. என்ன நீ? ஐயோ ஐயோ, இந்த காமெடி நல்லா சொல்லுங்கள். சி மாவேடு கார்ன்ஃப்ளவர் மைதாவும் கார்ன் அங்கே தான் இருக்குது, பச்சை கலர். இது ரெண்டும் எடுத்துட்டாலே போதும், மோஸ்ட்லி ரெடி ஆகிடும். இது எதுக்கு? இப்படி KFC சிக்கன் தாளிச்சு விடுவீங்களா? ஆமாம், நம்ம ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவோம். அப்படியா? அது நீ தனியாக ட்ரை பண்ணிக்க. இல்லை எனக்கு வேணாம், இப்போதைக்கு வச்சுருங்க. வேர்க்குதுன்னா ஏசி போட்டுக்கோ, கிச்சனுக்கு ஏசி வாங்கோ, கக்கூஸ்க்கு ஏசி போட்டுக்கோ. எடுப்பா அடுத்து என்கிட்ட எடுப்பா நானே பண்ணுறேன். போடு. இதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆஃப் வந்து மைதா எடுத்துக்கணும். எவ்வளோ எடுக்கணும்? போதும். சொல்ல மாட்டியா? கொட்டுற வரைக்கும் வேலைன்னு பார்த்துக்கிட்டியா? போதுமா? போதும். சமைக்கும் போது அப்படிதான். சரி, ரொம்ப பேசாத. இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நீ பேசினா நாடு தாங்காது, வேலையை மட்டும் பாரு. அதேதான். வாயை தொடர்ந்து என்ன ஆகும்? அதுதான் நீங்கள் பிரித்து ஓடுவீங்க. ஆமாம், பல்லுக்குள்ளே வளர்க்கணும். சிரிப்பு வரலன்னா சிரிச்சா அது செத்துரு. பைத்தியக்கார மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவேன்? என்ன கையோட மூஞ்சில போடு, ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணு. வத்தப்பொடி, மிளகாத்தூள், இப்போ பெப்பர் 1 ஸ்பூன். மஞ்சள்லாம் வேண்டாம், லைட்டாக போடு. போதும். அது மஞ்சள்லாம் வேண்டாம். நீ மூடு. ஒரு வேலை ஒழுங்காக பண்ண தெரியாது. அடுத்து என்ன பண்ணணும்? தெரியாதுன்னா மூடு. கலக்கு. உப்பு போடு ஃபஸ்ட்டு. என்ன? சரி, நீ பெசஞ்சதெல்லாம் போனிமே, நான் பார்த்துக்கிறேன். சரி வா, கேமரா பிடி. இப்போ நானே பண்ணுறேன். வேஸ்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில் சொன்னதில்ல. மைக்கே போடலையே. தப்பாக தானே தெரியும். மைக்கே போடலையே. மைக் தான் இங்கே பேர் ஒன்றும் இல்லை. நல்ல எண்ணெய் நல்லா விடுங்க, தப்பே இல்லை. ஆமாம், அப்போ தான் சீக்கிரம் எல்லா நோயுமே வரும். என்ன இவ்வளோ ஊத்துற? அப்போ எப்படி சிக்கன் பொரியும்? அட பாவி, இருந்த 2 பாட்டில் உள்ள வாய் உள்ள இங்க காட்டு. கேஸ் ஸ்மெல் வருதுடா. என்ன கேஸ் வருது? மூதேவி, கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஸ்மெல் வருதுன்னா வெடிக்க போதா வீடு? மக்கள் ஓவர் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வச்சுக்காத. நான் உங்ககிட்ட எதுவுமே வைக்கலையே. அந்த பயம் இருக்கணும்டா டேய். உங்ககிட்ட நான் எதுவுமே வைக்கலையே. என்ன வைக்கணும்ன்றப்ப நீ தானே வச்சுக்காதுன்னு. நான் எதுவுமே வைக்கலையே. அப்ப நான் வச்சுக்கிறேன். என்னத்தை வச்சுக்கிறேன்? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, வெஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? அதாவது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னப்பா நான் இருக்கிறதே பெருசு, இதுல வேற சின்ன வீடு வேணுமா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மேரினேட் ஆன சிக்கன் என்ன பண்ணணும், லெக் பீஸா போடல, பட் நார்மல் சிக்கன் பீஸா போட்டிருக்கோம். என்னடா தண்ணியில் போட்டு மாவு போட்டு பாரு என்ன அப்படிதான். வெற்றிகரமாக ஒரு சிக்கனை குளிப்பாட்டி பவுடர் போட்டு ஓரமாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரையல் செக் பண்ணி பார்ப்போம்.
நல்லா வந்தால் நெக்ஸ்ட் போவோம், இல்லைன்னா வீடியோ முடிச்சுட்டு போக வேண்டியதான். வீடியோ முடிச்சுட்டு போக சரி, முக்கி வச்சிருக்க சிக்கன்லாம் என்ன பண்ணுவார்? கழுவிட்டு நம்ம சிக்கன் சிஸ்டம் போட்டுக்கிட்டோம். அச்சே, நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை இல்லை, ஃப்ரை. ஃப்ரை 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 வாட் என்ன பண்ணுங்க? ஃப்ரை இல்லை, ஃப்ரை ஃப்ரை. ஃப்ரை ஃப்ரை இல்லை இல்லை இல்லை, வேணாம், பயமாக இருக்கு. ஆல்ரெடி பரட்ட முடி, தாடி. இல்லை 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 இல்லை, வேணாம். ஐயோ பைத்தியம். நல்லா வேகும். வந்துச்சா? வேகட்டும். ஆஹா, மாவு தனியாக போகுதா? இல்லை இல்லை, இதை பார்த்தாலே கேஎஃப்சி மாதிரி தெரியலையே. கொஞ்சம் முறுமுறுன்னு இல்லை தான், பட் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. எப்படி வெந்திருக்குன்னு இனிமேல் கேஎஃப்சிக்கு வேணாம். சூடா எப்படிடா அப்படியே சாப்பிட்றேன்? கிட்டத்தட்ட கேஎஃப்சி மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் முறுமுறு அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி தனியாக சாப்பிட்றியே, ஒருத்தி வீடியோ எடுக்கிறா, அவளுக்கும் கொடுக்கணும். ஒரு பீஸ் இருக்குது. சோறு கண்ட இடமே ஒரு பீஸ் இருக்குன்னா எப்படி சாப்பிட்றது? உள்ள சரியாக வேகலை. அது நீ ஹைலியே வச்சுட்டு போயிட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோ பண்ணால் தான் வேகும். வாட்? அப்படி சூடாக திங்கணும்னு என்ன அவசியமா? எல்லாம் நானே பண்ண வேண்டியதா. ஐயோ, என்னங்க என்னங்க எவ்வளோ நேரமா சும்மா ஃபோனை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சமாச்சு இருக்கா உனக்கு? அப்படிங்களா? இதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணான்னு சொல்லுங்க. கேஎஃப்சி வேணும், மெக்டி வேணும், மோமோஸ் வேணும், பிஸா வேணும், விதவிதமா என்னது ப்ரௌனி வேணும். அது ப்ரௌனி பண்ணுறது எப்படி பண்ணி ப்ரௌனி எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. ப்ரௌனி அதெல்லாம் சீக்கிரம் வெளியே. வெக்கமா இல்லை, சிரிக்கிற நீ. சூப்பராக சமைப்பன்றது தெரியும். ஒன்று போடு, இன்னொன்று போடு. அதுக்குன்னு டெய்லி இப்படியா? அப்படிங்களா? எங்கே செஃப்பாக வேலை பார்த்தீங்க கொஞ்சம் நாள் முன்னாடி? கை கட்டுங்க. தங்க வரையில் ஒன்று போடலாம். செவுத்துல சாயாத, பழைய பில்டிங் உடஞ்சிட போகுது. என்ன லுக் அது? என்ன என்ன வாயில் நான் சாந்தி பாக்கு போட்டிருக்கேன். கைக்கு தங்க வளையல் பண்ணுறேன், காப்பி மாட்டாங்க. தங்க வளையல் தானே? அப்படியா? தங்க விற்கிற விலைக்கு தங்கத்தை கொள்ளையாக அடிச்சுட்டு வரணும். ஓ, நீ நேரில் கேட்டால் வாங்கி தர மாட்டான்னு வீடியோவில் கேட்குறியா? வீடியோலேயும் சொல்ல வாங்கி தர முடியாது. இந்த வாட்டி கேஎஃப்சி கொஞ்சம் மட்டமாக வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணும்போது வேறு ஏதாவது ஃபார்முலா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுதுன்னா, போன வாட்டி நீ பண்ண, இந்த வாட்டி நான் பண்ணேன். என்ன போட்டோன்னு இப்படி ஆயிடுது, என்னன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. 1 லிட்டர் எண்ணெய் புதுசாக ஊற்றுனது இப்படி ஆயிடுச்சு. வாங்க 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 வாங்க. என்ன 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 பண்ணுறீங்க? ஓ, இங்கே போஸ்ட் கொடுங்க. வைங்க. இதை நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாஸ் ஊற்றி நல்லா இருக்கு. வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது ரெசிபி ஃபாலோ பண்ணு. அதுதான் இருக்குடா. என்னப்பா கட்டா? மனசு அப்படியே தெரியுமா? ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ நம்ம ஒருத்தவங்கள ஹெல்ப் கேட்டுருக்கோம், அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இங்கே தூக்கி வச்சுருக்கோம். இதே அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிட்டா கீழே போட்டுருவோம். அது மனுஷன், நான் எப்படி கிடையாது. இப்போ நான் பிஸ்கெட் போட்டாலும் சரி போடாலும் சரி பின்னாடியே வரும். டேஸ்ட் நல்லா கொடுத்தாது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நீ 600 எடுத்தா டிஃப்ரென்ஸ் இல்லை. கடைசியாக போட்டு சொல்கிறாரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சரி கேட்க மாட்டேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தானே சொல்கிறேன். அது பார்க்குறதுக்கு மட்டும் மேலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிமேல் கேஎஃப்சி ஆர்டர் பண்ணுறதும் அப்படியே கட்டாயம் வீட்லேயே செஞ்சுருவாங்க. ½ kg எடுத்தால் போதும், நல்லா சாப்பிடலாம். பல்லில் இருக்கிறவங்க கேஎஃப்சி எடுத்து சாப்பிடுவாங்க, மிக்ஸியில் ஆச்சு சாப்பிடுவாங்களா? அதுக்கு சாஸும் மைனஸ் இல்லைன்னா சாப்பிட முடியல. அது நைட் சாப்பிட்டு காலையில் அவ்வளோதான், 2 ஆகிட்டு இருக்கும். அம்மா இது சாப்பிட்டு நாளைக்கு என்ன ஆகும் தெரியல. கார்ன்ஃப்ளவர் வேலையை நல்லா தூங்குவோம். நடுராத்திரி 3 மணி 4 மணிக்கு எழுப்பி விட போகிறான்.